கேங்கஸ் திரை விமர்சனம். அரசன் கோட்டையில் உள்ள ஒரு பள்ளி மாணவி காணாமல் போகிறார். அவரை தேடித்தரச் சொல்லி முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அதே பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கும் சுஜிதா புகார் அளிக்கிறார். அதோடு அவ்வூரில் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை செய்யும் மலையரசன் மற்றும் அவரது தம்பி கோட்டையரசன் குறித்தும் புகார் அளிக்கிறார். அதனால் அப்புகார்களை விசாரிக்க அந்த பள்ளியில் ஆசிரியராக ஒரு அண்டர் கவர் போலீஸை நியமிக்கிறது காவல்துறை. மலையரசன் சகோதரர்களின் அட்டுழியமும் அராஜகமும் பள்ளிக்குள்ளும் அதிகரிக்க அதே பள்ளியின் பிஇடி மாஸ்டர் சரவணன் இவற்றுக்கு எதிராக களமிறங்குகிறார். இவருக்கு உதவியாக சுஜிதா, இன்னொரு பிஇடி மாஸ்டர் சிங்காரம், கணக்கு வாத்தியார் ஆகியோர் துணை புரிகிறார்கள். பள்ளிக்குள் நுழையும் அண்டர் கவர் போலீஸ் யார்? மலையரசன் சகோதரர்களின் கொட்டம் அடங்கியதா? அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் யார்? சரவணனின் பின்னணி என்ன? போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது சுந்தர் சி இயக்கியிருக்கும் கேங்கஸ் திரைப்படம். ஆர்ப்பாட்டமில்லாத ஹீரோ மூடில் ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ், சென்டிமெண்ட் என எல்லா பாக்ஸிலும் டிக் அடிக்கிறார் சுந்தர் சி. சுந்தர் சியின் காமெடி யூனிவர்ஸ்க்குள் கெட்டப், கவுண்டர் காமெடி, உடல் மொழி, நீண்ட வசன காமெடி என எல்லா அணைகளையும் நிரப்பி இருக்கிறார் வைகை புயல் வடிவேலு. திரைக்கதையோடு இணைந்து வரும் முக்கிய கதாபாத்திரத்தில் கேத்ரின் தெரசா தேவையான பங்களிப்பை செய்திருக்கிறார். ஹரிஸ் பெரிடி, மைம்கோபி, அருள்தாஸ் ஆகியோர் தேவையான மிரட்டல் உருட்டல்களை கொடுத்திருக்கிறார்கள். பகவதி பெருமாள், முனிஸ்காந்த், காளையன் ஆகியோர் காமெடி மீட்டரில் கச்சிதமாக பொருந்தி கிடைக்கும் இடங்களில் விளாசி இருக்கிறார்கள். வாணிபோஜன் கௌரவ தோற்றத்தில் தலை காட்டி செல்கிறார். லைட்டிங்கிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் ஓவர் டியூட்டி பார்த்திருக்கும் கிருஷ்ணசாமியின் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப ரீதியாக படத்தை மெருகேற்றி இருக்கிறது. ஆர்ப்பாட்டமில்லாத திரைமொழியோட்டத்திற்கு கை கொடுத்திருக்கிறது பிரவீன் ஆண்டனியின் படத்தொகுப்பு. சத்யாசியின் இசையில் பாடல்கள் எதுவுமே நம் காதுகளுக்கு இனிமையை தரவில்லை. ஆக்ஷன், பரபர காட்சிகள், காமெடி சீக்வன்ஸ் போன்றவற்றை பின்னணி இசை ஆங்காங்கே பட்டாசாக வெடிக்கிறது. ஊரின் கதை, பள்ளியின் கதை, கதாபாத்திர அறிமுகம் என நிதானமாக நகர்ந்தாலும் யூகிக்கும்படியான காட்சிகள், லாஜிக் ஓட்டைகள், அதிகம் அழுத்தமில்லாத காட்சிகளால் சிறிது சோர்வையும் சேர்த்தே தருகிறது திரைக்கதை. தொடக்கத்தில் வரும் வடிவேலுவின் பழைய பாணியிலான சில காமெடி காட்சிகளும் ஓகே ரகமாகவே தப்பிக்கின்றன. சுந்தர் சியின் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் முழுமையாக தொடங்கியவுடன் இப்பிரச்சனைகள் மறைய தொடங்குகிறது. முனிஸ்காந்த் வடிவேலு காட்சிகள், வில்லன்களிடம் வடிவேலு மாட்டும் காமெடிகள் என சில காமெடி தோப்புகளும் சின்ன சின்ன காமெடிகளும் முதல் பாதியை காப்பாற்றி விடுகிறது. இரண்டாம் பாதி திருப்பங்கள், பின்கதை, சென்டிமெண்ட், காமெடி, பாடல் என கம்ப்ளீட் பேக்கேஜாக மாறுகிறது. பிரதான கதாபாத்திரங்கள் கேங்கஸாக உருவாகும் இடம், அவர்களுக்கு வரும் சவால்கள், அவற்றை சமாளிக்கும் இடங்கள், வடிவேலு வெவ்வேறு கெட்டப்களில் காமெடி கதகளி ஆடும் தொகுப்புகள் என எக்கச்சக்க காமெடி எபிசோடுகள் இரண்டாம் பாதியை ஃபுல் மீல்ஸாக மாற்றியிருக்கின்றன. டெலக்ஷா காமெடி, அதற்குள் வரும் சின்னத்தம்பி ரெஃபரன்ஸ், 12 ரூபாய் ஜூஸ் காமெடி, பம்பாய் லாக்கர் கம்பெனி சார்லஸாக வடிவேலு செய்யும் அலப்பறைகள் என குறிப்பிடத்தகுந்த கலகலப்புகள் ஏராளம். முக்கியமாக கெட்டப் போடுவது, பாடுவது, ஆடுவது என வைகையாற்று வெள்ளமாக இரண்டாம் பாதியை நிறைக்கிறார் வடிவேலு. கிளைமேக்ஸ் தியேட்டர் தொகுப்பில் மதகஜ ராஜா, விஷால் ஆகியவற்றோடு கலகலப்பு யூனிவர்ஸையும் தொட்டு சென்றிருக்கும் இடங்கள் ஸ்மார்ட்டான ரைட்டிங். அதே நேரம் புதுமையில்லாத பின்கதை, தொந்தரவாக வரும் பாடல்கள், காரணமில்லாமல் வரும் திருவிழா காட்சி போன்றவற்றை இரண்டாம் பாதியில் துருத்தி கொண்டு நிற்கின்றன. அதிலும் கேத்ரின் தெரசாவின் கிளாமர் சாங் இந்த படத்துக்கு எதற்கு சாரே என்று தோன்றுகிறது. இயற்பியல், வேதியியல், புவியியல் என எல்லாவற்றுக்கும் சவால் விட்டு எல்லளவிற்கு கூட லாஜிக்கை தொடாமல் அடம்பிடித்திருக்கிறது சுந்தர் சி வெங்கட்ராகவன் கூட்டணியின் திரைக்கதை. சிறார்களை பாலியல் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் காட்சிகளை பொறுப்புணர்வோடு அணுகத் தவறுகிறார் இயக்குனர். மேலும் காமெடி வசனங்கள் என்கிற பெயரில் உருவக்கேலி, பாலினக்கேலி, பெண்களை கொச்சைப்படுத்துதல் போன்றவற்றை பத்ரி வெங்கட்ராகவனின் வசன கூட்டணி தவிர்த்திருக்கலாம். குறைகளை கடந்து லாஜிக்கா பார்க்காதீங்க, மேஜிக்கா பாருங்க என சொல்லி காமெடி கூட்டாஞ்சோற்றை பரிமாறி இருக்கிறது இந்த சுந்தர் சியின் கேங்கஸ்.